வெல்கம் டு இண்டியா பாஸ்கெட் இட் விசிட். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சூப்பர் அண்ட் டேஸ்டியான சிக்கன் கபாப். குட்டி கபாப்னு வேணால் வச்சுக்கலாம். நல்லா குட்டி குட்டியாக நான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் பெரிய சைஸில் போட்டுக்கோங்க. இதுக்கு என்ன தேவை, எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா 600 சிக்கன் வாங்கி நல்லா மஞ்சள் பொடி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் 600 நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுற போது நீங்கள் 600 வாங்க வேண்டாம். 250 கிராம்ஸ், அதாவது 1/4 கிலோ அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இது ஒரு அரை மூடி லெமன் தேவைப்படும். இதுக்கப்புறமா மல்லிப்பொடி 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகு பொடி அரை ஸ்பூன், ஜீரகப்பொடி 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், சிகப்பு மிளகாய் தூள் அரை ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் அரை ஸ்பூன், உப்பு நான் இப்போ வெங்காயத்துக்கு தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் மட்டும் வச்சுருக்கேன். சிக்கனுக்கு நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் காஷ்மீரி வத்தப்பொடி இல்லை அப்படிங்கிறவங்க சிகப்பு மிளகாய் தூளை நீங்கள் ஒரு 3/4 ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. காரம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அரை ஸ்பூனே போதும். மிளகு, பச்சை மிளகாய்லாம் சேர்க்குறோம், ஸோ அதுவே போதும். இது போக நம்ம இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் நிறைய எடுத்து வச்சுக்குவோம். பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன். இதே மாதிரி குட்டியாக நறுக்கிக்கிட்டால் தான் உங்களுக்கு நல்லா அந்த உருட்டும் போது கையில் ரொம்ப தென்படாது, இல்லைன்னா கையில் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கப்புறமா 2 ஸ்பூனுக்கு மல்லி இலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி 2 பச்சை மிளகாயை குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒரு வடை சட்டியில் சூடு ஏற்றிட்டு, சூடு ஏறினதுக்கப்புறமா நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் இதை ஆட் பண்ணிக்கலாம். அது லேசாக கண்ணாடி மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறமா குட்டியாக கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி அதையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் 1 ஸ்பூன் எடுத்து வச்ச இஞ்சி பூண்டு விழுது அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்ச பொடி எல்லாத்தையும் இதோடு சேர்த்துருவோம். இந்த கபாப் பிகினர்ஸ்க்கெலாம் ரொம்ப ஈஸியானது. ஸோ பிகினர்ஸ் ஈஸியாக ட்ரை பண்ணலாம். பொடியெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த டைமில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயை ஆட் பண்ணி லைட்டாக கலந்து விட்டுட்டு மல்லி இலையாக குட்டி குட்டியாக நறுக்க வச்சதையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேருங்க. ஒரு 1/4 டம்ளர் அந்த மாதிரி தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வரும். அப்போ தான் அந்த பேஸ்ட் மாதிரி வரும்ல. கண்டிப்பாக தண்ணி மிச்சம் இருக்கவே கூடாது. நல்லா சுருண்டு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மசாலா பேஸ்ட் நம்ம வதக்கி ரெடி பண்ணதை சிக்கனோட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் அந்த வடை சட்டியில் இருக்கிறதெல்லாம் எடுத்துடலாம். இது கூட நம்ம இன்னும் 2 ஐட்டம் சேர்க்க வேண்டியிருக்கு. அதாவது அந்த அரை மூடி எடுத்து வச்ச லெமன் அதையும் இப்போ புழிஞ்சு விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்துக்கு தான் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம், சிக்கனுக்கு சேர்க்கல இன்னும். ஸோ ஒரு 1.5 ஸ்பூனுக்கு நான் இப்போ சிக்கனுக்காக சேர்க்குறேன். இப்போ நம்ம சேர்த்த உப்பு, மசாலா, அதுக்கப்புறம் லெமன் இதெல்லாம் சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகணும். நீங்கள் கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ண வரலைன்னா கை போட்டு கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா உப்பு அப்புறம் இல்லைன்னா ஒவ்வொரு இடத்துல நிற்கும், ஒரு இடத்துல சேராமல் இருக்கும். அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு 30 நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் இது கண்டிப்பாக மேரினேட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா அந்த சிக்கன் பேஸ்ட்டு அரைச்சி வச்சதோட மிக்ஸ் ஆகும். ஸோ 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும். கண்டிப்பாக தண்ணி இருக்காது. நீங்கள் மசாலா ரெடி பண்ணையில் தண்ணி இல்லாமல் ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும், சூப்பராக ரெடி ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஷேப்புக்கு வேணுமோ நீங்கள் அது மாதிரி ரோல் பண்ணி மோல்டு பண்ணிக்கோங்க. ரவுண்டாக வேணும்னா ரவுண்டு, கோலா உருண்டை மாதிரி பால் மாதிரி ரெடி பண்ணாலும் ஓகே. இந்த மாதிரி கட்லெட் மாதிரி ஷேப்பில் பண்ணணுன்னாலும் ஓகே. சைஸும் உங்கள் இஷ்டம் தான். சின்னதாக பண்ணுறதுனா சின்னதாக போடுங்க, பெருசாக பண்ணுறதுனா பெருசாக போடுங்க. எண்ணெய் கண்டிப்பாக மிதமான சூட்டில் இருக்கணும். சின்ன பர்னர்லேயே வச்சு செய்யுங்க, சிம்மில் வச்சு செய்யுங்க. இல்லைன்னா வெளியில் ஃபுல்லாக கருகிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். இன்னொரு பெஸ்ட் ஐடியா என்னென்னா, நீங்கள் பிளேட்டில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி ஃப்ளாட் பண்ணியோ இல்லை எந்த மாதிரி ஷேப்பில் பண்ணுறீங்களோ பண்ணி ரெடி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் 3 போட்டு பொரிச்சு அது ஒரு 3/4 வெந்ததுக்கப்புறமா அடுத்த 3 ஆட் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா எண்ணெயோட ஹீட் உங்களுக்கு மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும், சீக்கிரமாக கருகாது. அதுக்காக தான். சூப்பராக நம்மளோட குட்டி கபாப் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த சிக்கன் கபாபை நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும். ரொம்ப குழந்தைங்களுக்குலாம் பிடிக்கும். எது கூடனாலும் நீங்கள் சைடாக வச்சுட்டு சாப்பிட்லாம்.
ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். சிக்கன் கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.